நீங்க என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன். என்ன வேணும்? நீங்க தான் வேணும். என்னை நான் வேணுங்கிறது அந்த கயித்துல நீ தொங்குறது ஒண்ணு. என்ன மஜத்துக்கு நான் தொங்க போறேன்? ஏயா நீ மாடு வாங்க வந்தியா இல்லை இந்த பிள்ளைய வாங்க வந்தியா? உங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. இந்த பிள்ளை நம்மளுக்கு அடிப்படுதோ இல்லையோ அடுத்த ஆளுக்கு அடிப்படணும்னு நினைக்க விடல. ஆமா, ஆளை சுத்தி இருக்கிற ஆளை பூரா கொண்டு விடும். இந்த பிள்ளை கொலகேசில் உள்ள போக வேண்டிய பிள்ளை தப்பிச்சு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு தாளக்கார கொல்ல வாத்துருக்கு இந்த பிள்ளை, தெரியுமா? கொல்றேன் கொல்லல, நாங்க வந்த வேலைக்கு இடைஞ்சலா யாரையும் அவனை வர சொன்னது? முத கிளம்பியா? முத அப்படி பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? ஆட்டத்தை பாக்குறதுக்கு தேவை. ஆட்டத்தை பாக்கணும் அங்க அவங்கள மாதிரி உட்காந்து பாரு. இங்க எதுக்கே வர்ற? ஏய், நாடகத்தை கெடுக்கணும்னே வர்றியா? ஊருக்கு ஒரு ஆள் இப்படி நாடகத்தை கெடுக்கிற மாதிரி மேடையில வந்துடுறது. அங்க போற கட்டி அங்க போய் உட்காரியா? போய் அங்க போயா முத, அங்க போயா. அட போயா சொல்றேன்ல, போயா முத, போயா முத. பொம்பளை புள்ள சொன்னா கேளியா? போக முடியாதுங்க, போக முடியாதுங்க. நான் இங்க உட்கார்ந்து தான் பாப்பேன். தூரத்துல பார்த்தா தெரியாது, பக்கத்துல பார்த்தா தான் எல்லாமே தெரியும். என்ன இல்ல முகம், இந்த கால் ஆட்ட, கை அழகு. தூரத்துல பாக்குற பக்கத்துல பாக்குறேன்னு அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் எங்க உட்கார்ந்து பார்க்கணும்? என்ன தொட்டுட்டாங்க, என்ன தொட்டு பேசிட்டாங்க. தொடாத. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஆசையா இருக்கு. கோச்சுக்காம அவங்கள ஆட சொல்லுங்க. ஏய் போயா முத. என்ன பார்த்த பஞ்ச பரதேசி மாதிரி இருக்க, ஓண்டையில ஆடிக்கிட்டு கிடக்க. விவசாயிங்க. என்ன விவசாயி போய் பஞ்ச பரதேசின்னு சொல்றீங்களே? இப்ப அப்படித்தான் நிலைமை ஆய் போயிருச்சு. என்ன பண்ண ஆக்கிட்டாங்க. அதனால நீ தயவு செய்து எனக்கு என் முன்னால ஆடுங்க. ஐயா ஆடணும்னா காசு கொடுத்தாதே நாங்க ஆடுவோம். என்னது? அதுதான் காலையில கிராமத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல. உனக்கு பெசலாம் ஆடணும்னா என்ன ஓசில படம் பார்க்கலாம். இங்க பாரு, இப்ப கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள போய் பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் இருக்கு. பொது தரிசனம்னா காசு கொடுக்காம ஓசில பாத்துட்டு போறது. எல்லாருமே பாக்குறது. சிறப்பு தரிசனம்னா சாமியை போய் பணத்தை கட்டி கிட்டத்துல நின்னு பாக்குறது. அப்ப நீ பொது தரிசனத்துக்கு வரியா சிறப்பு தரிசனமா? இல்ல, எனக்கு சிறப்பு தரிசனம் தான். அப்ப காசை கொடு. அட ஏப்பா, மாடு வாங்க வந்தவன் காசு வாங்காமையா வருவேன்? அதெல்லாம் காசு இல்லாம வருவாங்க. காசோட தான் வந்திருக்கேன். ஆமா, அந்த நாதத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்களாக்க? ஆமா, காசு நீங்களே எவ்வளவு? 500. எடுத்தோடனே 500 கேட்க கூடாது. அட்வான்ஸ் 200 ரூபா கொடுப்பா. அட்வான்ஸ் 200 ரூபாப்பா. 100 ரூபா எங்க? நம்மளுக்கு 100 ரூபா, அங்க 100 ரூபா. எங்க ஒரு ஃபேமஸான பேல அட்வான்ஸ் 200 ரூபா ஆயிருச்சா இல்லையா? ஒரு ஃபேமஸான டான்சர் ஆடுறத பார்க்கணும்னா 500 ரூபா கொடுக்கணும்யா. என்ன பண்ற? காசை பத்திரப்படுத்தணுமா இல்லையா? காசை பத்திரம் ஏண்டா, இது என்ன டவுசரா இல்ல என்ன பாவாடையா? இல்லம்மா, இவ்வளவு பெரிய டவுசர் தைச்சதுக்கு எதுக்கே வேட்டியை கட்டிட்டு வர்ற? இல்லம்மா, மாடு வாங்க வந்திருக்கேன்ல, பணத்தை பத்திரமா வைக்கணும். 200 ரூபா. நல்லா ரைஸ் மில்ல கட்டி விடுற பை மாதிரி வச்சிருக்கானப்பா. உழைச்ச காசு சேர்த்து ஒட்டி வந்துருச்சுன்னா 200 ரூபாப்பா. 200 ரூபா. இங்க இருங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ஆட சொல்லுங்க. ஓரமா நான் அங்க போய் உட்கார முடியும். ஆட சொல்லுங்க. கம்மா கரையில சும்மா நான் முறைச்சா என்ன பண்ணுவ? கம்மா கரையில அருமையான ஆட்டம். இப்பதானே ஆடிச்சு. தம்பி ஆடலனா ஆடலையானு அந்த அண்ணன்ட்ட கேளுப்பா. அண்ணனா இல்லையானே? இப்பதானப்பா 200 ரூபா கொடுத்துட்டு இப்பதானே போக. நீ பார்க்கலைன்னா நாங்க அண்ணே ஆக முடியும். 200 ரூபா கொடுத்தேன் ஐயா. ஆடினாங்களா? விவசாயத்தை மதிச்சு அன்பண்ணார், நான் காலையில் மாடு வாங்கணுங்கிறதுக்காக நமது மணப்பட்டியைச் சேர்ந்த அருள்மிகு இருளாயம்மன் சோனை கருப்பண்ண சுவாமி அருள்வாக்கு ரசிகர்கள் ராஜ்குமார் அன்பு உள்ளங்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த பத்தியா விவசாயிக்கு இருந்தால் அவங்க என்னையா நீ கொடுக்க 100 ரூபாய்க்கு மாலையை வாங்கிட்டு போற ஆளு நினைச்சா கல்ல விட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, ஆட சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. ஆடியாச்சாலே சவுட்டு பாடா நீ. இந்த ஆளுமா என்ன புரோக்கர் மாதிரி கோவிச்சுட்டு? அவர்தாயா எனக்கு மாமா.
அப்படியா சொல்லவே இல்லை. சின்ன மாத்தி பேசுறாப்ல. ஐயா மறுபடியும் ஆட்டத்தை பார்க்கணும்னா இன்னும் காசு கொடு. இன்னும் காசு கொடுக்க 300 300 வேணுமா வேணாமா? ஆட்டை வேணும்ல. மாடு வேணுமா வேணாமா? வேணும்ப்பா. எனக்கு ஆட்டம் தான் வேணும். நீ என்ன ஊடால கேப்படிக்கிற? இருப்பா இல்ல யார்ட்ட காசு கொடுக்கணும்? ஏப்பா அவர்தான் மாமா, அவர்கிட்ட தான் காசு கொடுக்கணும். சரி எனக்கு அவருதான் மாமா. 2 வருஷமா இவருதான் மாமா. 2 3வது வருஷம் தான் தப்பிச்சிட்டாரு. 300 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் ஆட சொல்லுங்க. ஆரம்பத்துல 200, இப்போ ஒரு 300. எப்ப உனக்கு பள்ளிக்கூடத்து வாத்தியார் யாருப்பா? 500 ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா. எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்ன நீ? ஆட சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் எங்களை பார்த்தா என்ன இருச்சா தெரியுதா? அப்புறம் கூட்டி பெருக்கி குண்டியா கழுவிட்டு உட்கார வரைக்கும் இங்க நிப்பாய்க்கலையா? அங்க பாரு எவ்வளவு கியூ நிக்குது. அடுத்தடுத்த ஆள்கிட்ட ஒரே மண்ணு குப்பையா இருக்கு, கூட்டி சுத்தப்படுத்திட்டு உட்கார. 500 ரூபா கொடுத்தேன்ப்பா. அவன் 5 லட்சம் கொடுத்துட்டு 8 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கேன். நீ என்ன 500 ஓவா கொடுத்த? ஆட சொல்லுங்கப்பா, சரியா பாக்கலப்பா. ஐயா மறுபடியும் ஆட்டத்தை பார்க்கணும்னா 400 ரூபாய் கொடுங்க. ஆட்டத்தை பார்த்துட்டு போங்க. காலையில மாடு வாங்கணுமாடா? மாடு வாங்க எதுக்கு மாடு? மேல வச்சிருக்கேனா பயந்துட்டேன். அந்த சேர்த்து போயிடும். கரல் புதி ஆகிட்டு இருக்க. அப்புறம் எப்பா 400 ரூபா கொடுத்துருக்கேன். அப்பதான் ஒரு 500, இப்போ ஒரு 400, 900 ரூபா. 800 ரூபாயா? நாசமா போச்சு. ஏய் கூட்டி உட்காரியா? ஆனா மண்ணு நின்னு ஒட்டும். நீங்களா அப்படி சுதாரிச்சா நாங்க எப்படியா பொழைக்கிறது? 2ல நீ ஒன்ன தொடு மாமா, இந்த ஒண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? நீ தும்பரிச்சு வாழ தொடலாமா? வாய் மேல பூ போட்டு அடி போமா புது பாட்டு. என்னையா இப்படி பல்ல பொளக்குறேன்? வடியுது தொடச்சுக்கையா? அடிங்கன்றேன். அதானே நத்தோடவே லேசா வேண்டா தொட்டு 1000 ரூபா கொடுக்கவா? என்ன இருக்கிற அமௌண்ட் எல்லாரும் கேட்டா நான் எங்கிட்டு போக? தொட்டதுக்கு 500 ரூபாயா? எப்பா இந்த புரோக்கர் சரியில்லைப்பா, புரோக்கரை மாத்துங்கப்பா. தொட்டதுக்குள்ள 500 ரூபா கேட்கிறாரு. எப்பா அப்போதான் ஒரு 900. ஆகா 100 ரூபா குறையுதுடா. சரி அப்புறம் பாத்துக்கோ. ஆட சொல்லுங்க. 500 ரூபா கொடுத்துட்டேன். தொட்டதுக்கு ஆடுமா ஆடுமா. இன்னும் பஞ்சாயத்து 2ல தான் ஒன்ன தொட வரியா? நீ 2ல நான் ஒன்ன தொட வரியா? 2ல தான் ஒன்ன தொட வரியா? 2ல தான் ஒன்ன தொட வரியா? புளியாறு செந்து தான் புள்ளக்காலே. ஐயா ஆட்டம் என்னையா செய்கிறேன்? ஏப்பா உனக்கெல்லாம் புள்ள இருக்குதா? 2ல தான் நீ 2ல ஒன்ன தொட வரியா? அடிங்கன்றேன். ஐயா நான் என்ன பிள்ளைய தொடலாமா? நான் அடிங்க அப்பதான் பேசாம இருப்பாப்ல. ஏன் படையப்பா சகடையில இருந்து வா. எப்பா ஏப்பா லேசா தொட்டதுக்கு ஏப்பா கோவப்படுறீங்க? 1000 ரூபா கொடுக்கவா? காசு போனா போயிட்டு போகுது. மாடு வாங்கலையா? மாடு வேணா, ஒரு மசூர் வேணாம். எதுக்கு? 1500 ரூபாயா? காசை பார்த்துட்டோம்னா ரேட்டு கூடிரும். எனக்கே தெரியல எவ்வளவு கொடுத்தேன்னு. வாங்கி வைங்க அப்புறம் கணக்கு பார்த்துக்கோ. கட்டி புடிடா கண்ணா. அடிங்கன்றேன். ஆகா அந்த பிள்ளை தான் கட்டி பிடிக்க சொல்லுச்சு. பாட்டு பாடுறேன் உன்னையா பிடிக்க சொன்னாங்க? நீ கட்டி பிடிக்க சொன்னா கட்டியே பிடிக்கிறேன். நான் கட்டியெல்லாம் பிடிக்கல.
ஆமா 5000 கடன் அந்த கொடுங்க, நல்லா இருப்பிய. நாளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. என்னையா செய்ற? ஆஹா, இந்த கால்ல அடிபட்டது நல்லா வலி. ஆஹா, என்னையா செய்ற? ஆஹா, அந்த பிள்ளை சரியா காலை தூக்கல. அதுக்கு நல்ல காசு இருந்தா கொடுக்க மாட்டோமா? அப்ப சட்டையை கழட்டு, கையில எல்லாத்தையும் கழட்டி கொடுப்போம். ஆமா, கொடுத்துட்டேன். சட்டை வேட்டியெல்லாம் கழட்டி. அட நாங்க கறி துணிக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கழட்டியா முத காசு போனா போயிட்டு போகுது. ஏ பட எதுனாலும் சரி இத பார்க்காம விட மாட்டேன். ஆடுமா. ஐயோ என்னை செக்ஸ் போச்சுடா நிக்க விட்டு. செக்ஸ் மாத்திரை போடுங்க, மூட கலப்புங்க. இப்ப எனக்கு மூட ஆகுது. நீ ஆடுமா முத. வச்சுக்க வச்சுக்க வாயிடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துறியே. அடிங்க அடிங்க அடிங்க. டவுசரை ஊறி. ஆஹா, என்ன அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு என்ன அங்க பிரதட்சணை பண்ண வேண்டியிருக்கேனாயா? அதானே பிள்ளைய வந்து கட்டி பிடிக்கலாமா? அப்புறம் ஏய் நீ எதையா பிடிச்ச ஆல்ரவுண்டுக்கா இருக்கு? என்ன உள்ள ஜெலிமிட்டா இது வச்சிருக்கீங்களா? பாரு, கொடுத்த காசை ஒழுங்கா கொடுக்கணும். அதெல்லாம் காசு கிடையாது. காசு கிடையாதா? ஆஹா, காசு கொடுக்கல. காசு வேணும்னா ஆடி ஜெயிச்சு பாரு. அடி ஆடி அதோட ஜெயிச்சு பாரு. சரி ஜெயிச்சுனா காசு வாங்கிக்க. அப்படியா? அப்பனா காசு கொடுக்க மாட்டியா? ஆடி ஜெயிச்சதான் காசு கொடுக்க. ஆடி ஜெயிச்சுன்னா 1000 ரூபாய் கூடவே வாங்கிக்க. காலையில மாடு வாங்கணுமா? காசு கொடுப்பா. அதோட கயிறோட அப்படியே போயிரு. மாடு வாங்காத. இந்த கயிறு கொண்டு வந்திருக்கேல தொங்கு. என்ன மசத்துக்கு நான் பொம்பளைய பார்த்தா நீ மாடு. உனக்கு வேற விவசாயிக்கு 100 ரூபா அன்பல் வேற. பொம்பளைய பார்த்தா நீ அம்புட்டு காய்ச்சி இங்க விட்டு இருக்கா. எனக்கு அன்பளிப்பு வேற. மூச்சி மோர கட்டையும் ஆடுனா காசை கொடுத்து விடுவியா? சரி வாங்க, ரெண்டுல ஒண்ணு பார்த்து விடுவோம். சட்டியாவது கொடுங்கப்பா. ஏய் இப்படி ஆடியா நல்லா இருக்கு. மரக்கணு போல வலை அம்மா. மலக்கல உள்ள அம்மா ஓ மேலே கிடச்சிடு சும்மா. ஏய் என்னையோட உனக்கு நல்லா ஆடுதியா? சும்முக்கு போகணும். இல்ல கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நல்லா வேலை பார்க்கணும். ஆஹா, ஏங்க காக்கா வலிப்பு வந்துருச்சுங்க. இரும்ப 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 கொடுங்க. நீங்க இரும்ப கொடுங்க. இரும்ப நீ கையில வச்சிட்டு என்னைய காப்பாத்துனே. இத கழட்டியா கொடுக்கிறது? காப்பாத்தியா? ஐயோ அப்பா, மோசமான இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்குப்பா. வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் சுத்துங்க. இப்ப தனித்தனி ஆடுவான். ஆமா, அப்பனா தான் என்னென்ன திறமைன்னு தெரியும்.
போய் யாரும் சட்டையை கொடுங்கப்பா. ஜெயிச்சாட்டையும் சட்டை. செய்யுங்க. எப்படி அந்த ஊரை விட்டு நான் போகும்போது மொட்டை குண்டியோட போறேன். கண்ணெல்லாம் அவிய போகுது. தோத்தையில கூட கட்டிடுவான். சீரானே சீரானே ஏ செண்பகமே செண்பகமே ஏ செண்பகமே செண்பகமே ஒவ்வொருத முடிக்க போறேன் தன்னே நானே தானே நானே தன்னே நன்னானே நானே நன்னானே வயலோர நானும் வாய்க்கா வெட்டி நானும் வாய்க்கா வெட்டி நானும் வாய்க்கா வெட்டி வயலோரோ நானு வாக்கியா வட்டி அப்படி வரப்பு வட்டி சிமிக்க போறதில்ல. இதே மாதிரி நீயும் ஆளணும். பச்சரிசி மாவிடுச்சு 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 சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு இடிச்சு மிளகிடுச்சு 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 பக்குவமா கலந்து கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களை காக்கவே சாமி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாமி உன்னுடைய நேசம் மானோட மீனோட சேரும் ஆனோட பார்வ மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பே மறையாத உன்னுடைய வாசம் கனங்கத்த மீன் வாங்கி உள்ள மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே கொதிக்குது அது கொதிக்குது வச்ச பார்வை தீராதடி மச்சான் பச்ச பார்வை தீராதடி மச்சங்குறி மாறாதடி அங்க கிட்டு முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. ஆமா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி ஐயா ஆஹா கருப்பசாமி தங்க கலசம் என்னது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் வாச வச்ச ராசாத்தி ஆறாறு ஊருக்குள்ள ஓராறு தெருக்குள்ள மாலை தோள் மேல சூட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ராமே ஆண்டாளு ராவண ஆண்டாளு எனக்கு ஒரு கவலை இல்லை. ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை
ஒரு வகை வாழ்வில் ஒரு சுகை வா போதும் போதும் என்ன போதை சேர்ந்து வரவா தினமாடி பாடலாம் தினம் ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை ஒரு வகை வா ஒரு சுவைத்தான் நன்றி. என்ன நன்றி ஆடியா முத வேணாமா, என்ன வேணாம்? நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு கஷ்டம். நான் ஒரு கஷ்டம் படல, நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அப்படிலாம் நினைக்க கூடாது. நான் ஆடுறத இப்ப நீ ஆடு. வா மாமா வசமாத்தா மாட்டிக்கிட்ட மாமா வசமாத மாட்டிக்கிட்ட முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது ஐயோ மச்சா மச்சானா பார், பரந்த உலகத்தை பார், இப்படி பொழந்துக்கிட்டு கிடக்கிறத பார். நீங்க தாங்க பார்க்கணும். பொசிஷன் அந்த பக்கம் தான் இருக்கு, வடக்கு பார்த்து தானே பாருங்க. படத்திற்கு நீ யூனிட்டை தூக்கிட்டு வரவாரு. சீம சமத்து ராசாத்தி சீம சமத்தி ராசாத்தி சிறுச்சா தாண்டி மகராசி கண்ணங்கரு தகிலி கட்டல அண்ணனடி போட்டாலடி என் முத்தம்மா அண்ணனடி போட்டாலடி கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து சொன்னேன் கனவ ஓடி மறைஞ்ச. வராத நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்து நல்லா இருங்க. அப்படி பினிஷிங்கா முடிப்பான். ஆமாம், இவ்வளோ தூரம் உங்களுடைய நடனத்தை நன்றி 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 நன்றி. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஆடுவோம்னு. சூழ்நிலைகள் சில விஷயங்களை பார்த்து நம்மளும் மனிதாபிமானத்தோடு நம்மளும் நடந்துக்கிறோன்னா. அப்புறம் மணிமேகலை, நீங்கள் நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. மாடு பிடிக்க வந்த எனக்கு கடத்தி விட்டது. காசே வேணாமுங்க, இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கும் போது காசா பசி. ஆமாம், உன் காசா இருந்தா தானே. ஆமாம், அது உண்மைதான். காலையில் அந்த காசு நம்மளுக்கு தான் வரப்போகுது. நான் உங்களை லவ் பண்ணவா? என்ன காதல் எனக்கு வெக்கமா வருது. ஆம்பளைங்களை பார்த்தாலே எனக்கு பயந்து பயந்து வர்றோம். அவங்க பூரா பெருசு பெருசா வச்சிருப்பாங்களாம். அப்படி நினைக்காத. என்னது? ஏமாந்து போவ. மீசையெல்லாம் எங்க தாத்தா சொன்னாரு, மீசைய பூரா முறுக்கிட்டு கருப்பு சாமி மாதிரி இருப்பாங்க. இப்பெல்லாம் மீசையை வளைச்சுக்கிட்டு உட்கார வேண்டியதா இருக்கு.
சரி என்ன பண்ண சொல்றேன், உங்களை எப்படி தெரியுமா காதலிக்க போறேன். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சம் குழுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. நம்மூரு மீனாட்சி பார்த்தாள் அவ கண்ணுக்கு வருத்தமடி, சின்னால மட்டியில கண்டாங்கி எடுத்து கையோட கட்டி விடவா. அடி கண்ணு அடி மூக்கு அடி பல்லு அடி ரக்கம்மா கல்யாண வைபோகமே. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சம் கொழுங்குதடி, கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிகப்பு மச்சான இழுக்குதடி. தெய்வான சக்களத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, தெய்வான சக்கரத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி, தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் என்று 3ஆக இருக்கட்டுமே. அடி கண்ணு அடி மூக்கு அடி பல்லு அடி ரக்கம்மா கல்யாண வைபோகமே. அடி டுண்டுண்டும் பிப்பி டுண்டுண்டும் பிப்பி டுண்டுண்டும் பிப்பி அடி டுண்டுண்டும் பிப்பி டுண்டுண்டும் பிப்பி டுண்டுண்டும் பிப்பி. வந்துருச்சு. எனக்கு வந்துருச்சு. என்னது உத்தரம் அவ்வளவு தூரம் சீ, இந்த பையன் ஆய் பையன். ஆமா அந்த பிள்ளையார் சேராத. அதனால உங்களை பார்த்தோன்னு என் காதல் எப்படி தெரியுமா இருக்கு? எப்பரா இருக்கு? அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச என்னாமலை, அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும் ஏங்குறேன். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு உண்ணாமலு, அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும் ஏங்குறேன். ஓ மீசையில சிக்குதையா என் வயசு, அப்படியா? ஓ ஆசையில சொக்குதையா என் மனசு, ஓ காதுக்குள்ள காதல் சொல்லு கண்ணா என் கொலுசு. அண்ண கிளி அண்ண கிளி வத்த வத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி, முன்னழகு மூச்சு வாங்கி நிற்கிதடி, ஓ பின்னழகு பித்தங்கொள்ள வைக்கிதடி. நீ எந்த ஊரில் வாங்கி வந்த இந்த சொக்கு பொடி. அண்ணாமலை அண்ணாமலை Hey! ஆசை வச்ச என்னாமலை, அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நீங்குற தேசமுள்ள மாமி கொஞ்சம் நெருங்கி வரட்டுமே, ஓ நெத்தியில விழுந்த முடி நெஞ்சில் விழட்டுமே, ஈரத்தல துவட்டு துளி என் மேல் சிந்தட்டுமே, என் இடுப்ப சுத்தி கட்டு சேல உன்னை கட்டட்டுமே. அசராத வீரனே அழகான சூரனே கருப்பான மன்னனே கரிகால கண்ணனே, நாடகம் தொடங்கினார் நீ எந்த தொண்டனே. அண்ண கிளி அண்ண கிளி அப்ப வத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி. டைல்ஸ் போட்டு பிரம்மனுக்கு மூடு வந்து என்ன படைச்சிட்டான், அடிக்காமனுக்கு மூடு வந்து ஒன்னு அனுப்பிட்டான். சாமிக்கு தான் கருணை வந்து அள்ளி கொடுத்துட்டான், நான் தாவணிக்கு வந்த நேரம் உன்னை அனுப்பிட்டான். வாழ்ந்தாக வேண்டுமே வளைத்தாடும் கண்மணி, வளைந்தாடும் பூவுக்கு வழிக்காது அம்மணி. ஊழிக்கு தான் பார்க்கணும் உதிராது மாங்கனி. அண்ண கிளி அண்ண கிளி அத்தபத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க வசதி எப்படி. ஓ மீசையில சிக்குதைய என் வயசு, ஓ ஆசையில சுத்துதறிய மனசு. ஓ காதுக்குள்ள காதல் சொல்லு கண்ணா என் கொலுசு. அண்ண கிளி அத்தபத்த வண்ண கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்க
வசதி எப்படி கூட்டுக்குள்ள இடம் இருக்கே வசதி எப்படி